ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஒரு வெல்சைன் இன்வெர்ட்டரு. வெல்சைன் சென்னையில் உள்ள கம்பெனி. ஒரு 400 VA சைன் வேவ் மாடலு. இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம புது கூலிங் ஃபேன் மாட்டியிருக்கோம். ஆனால் இது ஓல்டு கூலிங் ஃபேன். இது ரொம்ப வைப்ரேஷன் ஆகி சத்தம் கேட்குறதுனால இதை மாற்றிருக்கோம். மாற்றிட்டு அதோடய ஒயர்லாம் கட் பண்ணி கரெக்டாக பழைய ஒயர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதோடய போர்டு பாருங்கள். இந்த டைப் போர்டில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜுக்கு ப்ரீசெட் இருக்குது, சார்ஜிங் கரண்ட்டுக்கு ப்ரீசெட் இருக்குது, சார்ஜிங் வோல்ட்டுக்கு ப்ரீசெட் இருக்குது, இன்புட்டு ஹை லோ கட் ஆஃப் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஆனால் இதில் இருக்க ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, இது ஸ்விட்சிங் நாய்ஸ் வரும். இந்த சைன் வேவ் மாடலில் ஸ்விட்சிங் நாய்ஸ் வரும். மற்றபடி இதில் யூபிஎஸ் இன்வெர்ட்டர் செட்டிங்ஸ் கூட இருக்குது. ஆனால் இது 400 VAனால அவங்க கொடுக்காம வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஒரு 12 வோல்ட் 7 ஆம்பியர் பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சார்ஜிங் கரண்ட்டு பார்க்க கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் கிலோமீட்டர் ஏசி கிலோமீட்டர் தான். ஜஸ்ட்டு ஃப்ளோ தான் பார்க்க முடியும். அக்யூரேட்டாக பார்க்கணுன்னா டிசி கிலோமீட்டர் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இருக்குது அவுட்புட் சாக்கெட் இருக்குது. அவுட்புட் சாக்கெட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, லோடுக்குள்ளே ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்வெர்ட்டர் ஆன் பண்ணலாம். ஓகே, ஆன் பண்ணிட்டேன். அது யூபிஎஸ் ஆனுங்கிற லைட் எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் காட்டுது. அவுட்புட் வோல்டேஜ் பாருங்கள், 231 வோல்ட் வருது. சரிங்களா? ஆம்பியரில் எதுவுமே காட்டாது, ஏன்னா லோடு கொடுக்கல. பேட்டரியோட வோல்டேஜ் 12.1 காட்டுது. இப்போ ஒரு டியூப் லைட்டை போடலாம். டியூப் லைட் போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் போடுறோம். ஃபேன் இப்போ வீடியோ எடுக்கும்போது இறைச்சல் கேட்கறனால ஃபேன் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இன்புட் சப்ளை கொடுத்துருக்கேன். இன்புட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ மெயின்ஸாக சார்ஜிங் இருக்குது. சார்ஜிங் ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். ஓகே, வோல்டேஜும் இன்க்ரீஸ் ஆகுது. 12 இருந்தது, இப்போ 13.6 கிட்ட 7 அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறனால அப்படியே ஆம்பியர் டிக்ரீஸ் ஆகும் பாருங்கள். இதில் இவங்க யூஸ் பண்ணியிருக்க டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பாபின் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைன் வேவ் மாடல் பெரும்பாலும் ஸ்ப்ளிட் பாபின் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ நம்ம வெல்சைன் கம்பெனியோட இன்வெர்ட்டரையும் நம்ம யூடியூப் சேனலில் ரொம்ப நாள் போட நினச்சிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சனால அதோட வீடியோவும் போட்டாச்சு. ரொம்ப சந்தோஷம். அடுத்து நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு டெக்னிக்கல் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.